கால்சியம் சுண்ணாம்பு சத்துன்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த கால்சியமானது தான் நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்றாக இருக்கு. நம்மளுடைய ரத்தத்துக்கு இது ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கிறதுனால தான் நம்ம இதயத்துக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. இந்த கால்சியமானது தான் பற்கள் மற்றும் எலும்புகளுக்கு ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. பற்கள் மற்றும் எலும்புகள் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த கால்சியம் ரொம்பவே உதவிகரமா இருக்கு. கால்சியம் சரிவர இல்லைன்னா நமக்கு 2 நோய்கள் வரும். ஒன்னு ஓஸ்டியோபோரோசிஸ், இன்னொன்னு ஹைப்போகால்சிமியா. ஓஸ்டியோபோரோசிஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எலும்புகள் தேய்மானத்தை தான் ஓஸ்டியோபோரோசிஸ் சொல்றாங்க. ஹைப்போகால்சிமியானா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கால்சியம் லெவல் கம்மியானா ஹைப்போகால்சிமியா வரும். கால்சியம் சரிவர இல்லாத குழந்தைகள் என்ன ஆவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க வயதுக்கு ஏற்ற வளர்ச்சி இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உடல்ல கால்சியம் அளவு சீரா இல்லாத காரணத்தினால கூட நம்ம தினமும் கால்சியத்தை சரிவர எடுக்கல அப்படின்னு சொன்னா நமக்கு உடல் சோர்வு ஏற்படும். அதோட இல்லாம தினமும் நம்ம உணவு சாப்பிடுற உணவுல சரியான அளவுல விட்டமின் மற்றும் கால்சியம் இருக்கா அப்படின்றத நம்ம கவனத்துல கொண்டுட்டு உணவை எடுத்துக்கணும். கால்சியம் பிரச்சனை வரதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே நம்ம நிறைய கால்சியம் எடுக்கிறதுக்கு தவறி இருப்போம். அது கூட ஒரு காரணமாக இருக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி எடுத்துக்கிட்ட மருந்துகள் கூட கால்சியத்தை உறிஞ்ச சக்தி இருந்ததுன்னா அதனால கூட நம்ம கால்சியம் லெவல் கம்மியாகுது. மூன்றாவதா பெண்களுடைய ஹார்மோன் சேஞ்சஸ் காரணமா கூட அவங்களுக்கு நிறைய கால்சியம் தேவைப்படுது. ஆனா அவங்க லிமிட்டடாக தான் கால்சியம்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதுவும் ஒரு தவறாக இருக்கு. குறிப்பாக பெண்களுக்கு கால்சியம் லெவல் ரொம்பவே ஜாஸ்தியாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. குறிப்பாக மாதவிடாய் காரணத்தில் பெண்களுடைய எலும்பு தேய்மானம் அப்படின்றது 2-3 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாருமே வந்து கால்சியம் நிறைய எடுத்துக்க தவறிடுறாங்க. பாராதைராய்டு ஹார்மோன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் தான் நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய கால்சியமை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அந்த தைராய்டு வந்து சரிவர நமக்கு இயங்கல அப்படின்னு சொன்னா கூட கால்சியம் லெவல் ரொம்பவே கம்மியாகும். அதே மாதிரி தான் தேவையான அளவுக்கு நம்ம நியூட்ரிஷன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா கூட நம்மளுடைய கால்சியம் லெவல் கம்மியாக இருக்கும். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் விட்டமின்ஸ் எல்லாமே சரிவர உறிஞ்சறதுக்கு காரணமா இருக்கிறதே நியூட்ரிஷன்ஸ் தான். அந்த நியூட்ரிஷன்ஸை நம்ம சரிவர எடுக்கலனா கூட இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி நமக்கு அதிகமாக ஏற்படுது. இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கும் பொழுது சில அறிகுறிகளும் நமக்கு கொடுக்கப்படுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மனசு எப்பவுமே ஒரு குழப்ப நிலையிலும் இருக்கும். அதே மாதிரி நினைவு தன்மையும் நமக்கு இல்லாம போயிடும். ரெண்டாவதா தசைப்பிடிப்புகள் அப்பப்போ நமக்கு ஏற்படும். மூன்றாவதா தசைகள்ல இருக்கக்கூடிய செயல்பாடுகள் மறுத்து போற மாதிரி கூட நமக்கு தோணும். நான்காவதா மன அழுத்தம் நமக்கு ஏற்படுது. ஐந்தாவதா மனப்பிரமையில நம்ம எதையாவது ஒருத்த சிந்திச்சுக்கிட்டு இருப்போம். கடைசியா நம்ம நகங்கள் எல்லாமே வந்து தானாவே உடையக்கூடிய தன்மையும் ஏற்படுது. கால்சியம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம போன்ஸ் எல்லாமே சீக்கிரத்தில் உடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. சின்னதாக அடிபட்டா கூட நம்ம எலும்புகள்லாம் உடனே உடஞ்சிடற மாதிரி ஏற்படும். கால்சியம் டெஃபிஷியன்ஸை தடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி. நம்ம சூரிய கதிர்கள் நம்ம மேலே படுறதா இருக்கட்டும், இல்லை விட்டமின் டி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கிறதுனாலையும் கால்சியம் டெஃபிஷியன்ஸை நம்ம கட்டுப்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட நிறுத்திடாம வைவ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.